ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்மராசி நண்பர்களுக்கான விஸ்வாவசு வருஷத்திய தமிழ் வருஷ பலன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலவும் இருக்கும். ஸோ மேனேஜ் பண்ணிடுவீங்க, இழுத்துக்கோ பிடிச்சிக்கொண்டு நீங்கள் ஓட்டிடுவீங்க இந்த வருஷத்தை. ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது. அதாவது நீங்கள் கடன் இருக்கும், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த வருஷம் புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லணுன்றே இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அஷ்டம சனி பண பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு குரு இந்த வருஷம் அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். எப்படியும் வெற்றி அடைய வச்சிருவார். அதனால் உங்களுக்கு இந்த வருஷ ஆரம்பமே மே 14லேருந்தே உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். இந்த மே 14ங்கிறது சித்திரை மாதம் முடியும் போது உங்களுக்கு சித்திரை மாதம் கடைசியில் 31ஆம் வாக்கில் குரு பயிற்சி நடக்க போகுது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சார் நீங்கள் இது நாள் வரைக்கும் நல்லதே சொல்லலை சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா சிம்மராசி நண்பர்கள் எங்கிட்ட புலம்பியிருக்காங்க. அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி ஏற்படுகின்ற ஆண்டு இது. நீங்கள் முதல் 4 மாதங்கள், நடு 4 மாதங்கள், கடைசி 4 மாதங்கள், டோட்டலாக 12 மாதத்திலும் உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும். வருமானம் தேவையான அளவுக்கு இருக்கும். அதிகமான செலவு இருக்காது, அதிகமான வருமானம் இருக்காது. லேட்டஸ்ட் அஸ்யூம் நீங்கள் உங்களுக்கு மாதமான ஒரு 10,000 வருமானம் இருக்குன்னா 10,000 செலவு இருக்கும். இதே ஒரு ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு 50,000 செலவு வருது. அந்த 50,000 வருமானம் வந்துடும். 30,000 ஆச்சுன்னா 30,000 செலவாச்சுன்னா 30,000 வருமானம் வரும். ஸோ மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் எந்த ஒரு விதமான நஷ்டமும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. இதில் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மனபேதங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் பொதுவான பலன் என்ன மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னா, உங்களுடைய கவலைகள் மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் மறைவார்கள். 8ஆம் இடத்துக்கு சனி போகிறாரே, எங்களுக்கு எதிரி பிரச்சனை இருக்குமே அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு சனி போகிறது எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. அதுவும் குறிப்பாக குரு உச்சஸ்தானத்தை வந்தடையக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ எதிரிகள் அடங்குவதற்குண்டான யோகத்தை, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். ஆனால் அதுக்கு சில சங்கடங்கள், அலைச்சல்கள் இருக்கும். நீங்கள் பிரயத்தனப்படணும். ஆனால் அந்த பிரயத்தனம் உங்களுக்கு வெற்றியை தரும். எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு டனல், ஒரு குகைக்குள்ளே போகிறோம், கடைசி நேரத்தில் அங்கங்கே ஒளிக்கற்ற தெரியுதும்பாங்கிற அந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்கள். பூரத்தை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அஷ்டம சனியிலையும் சம்பாதிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இந்த பூர நட்சத்திரக்காரங்க தான். ஸோ வருமானத்திற்கு குறைவு இருக்காது, பயம் இருக்காது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. உங்களுடைய வீட்டை நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல, ஊருக்கு வெளியில் வனாந்திரத்தில் வாங்கி போட்டிருப்பீங்க. அங்கே போயிட்டு வரத்துக்கு கூட பஸ் ஒழுங்காக இருக்காது, இல்லை ட்ராவல் ஃபெசிலிட்டி ஒழுங்காக இருக்காது, இல்லை மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்த கூட யாராவது ஒருத்தர் சார் நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா, நான் ஒரு 15 லட்ச ரூபா தரேன், என்னமோ உங்ககிட்ட பணத்தை கொண்டு கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு போவார். அதுக்கப்புறம் அந்த நபர் உங்ககிட்ட கான்டாக்டே வரமாட்டார். அது வேறு விஷயம். அது நல்லது தானே. அதாவது உங்களுக்கு தன லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதில் ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது. இதில் யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டால், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்கள், கடின உழைப்பு. ஏன்னா இந்த அஷ்டம சனியில் பாதிப்பு வராமல் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். இது 12 ராசிக்கு உண்டான சூக்ஷ்ம பரிகாரம். இது
நான் இந்த தமிழ் வருஷ பலன்களில் எந்த ராசிக்குமே பரிகாரம் சொல்லலை. ஆனால் இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு பரிகாரமே. ஸோ நீங்கள் உழைக்க 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 உங்களுக்கு பரிகாரம் ஏற்பட்டு சனி பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ இந்த மகம் பூரம் வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக இருக்குது. சரி, கடைசி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதில் மீதி உத்திரம் 3ஆம் பாதம் 2, 3, 4 இதெல்லாம் வந்து கன்னிராசிக்கு போயிடும். இந்த உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குது, வருமானம் தரக்கூடிய வகையில் இருக்குது. நடுவில் சில சங்கடங்கள், ஆரோக்கிய சங்கடங்கள் வந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. கன்னிராசிக்காரங்களுக்கு தான் சங்கடத்தை ஜாஸ்தி கொடுக்க போகிறது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது சிம்ம ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று செலவுகள் ஏற்படும். அதுவும் பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதத்தில் இந்த மழை பெய்கிற காலத்துலலாம் உங்களுக்கு மழை, அந்த காற்றடிக்கிற காலம், இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை அந்த சமயத்தில் தான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய காலம். அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இல்லாட்டி உங்கள் குழந்தைகளின் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் தடை இருக்காது, பண பிரச்சனைகள் இருக்காது, கடன் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். உங்களுடைய மாமியார் மாமனார், உங்களுடைய தாய் தந்தையர், வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு ஆரோக்கிய சுகக்குறைவிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராசியில், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை, வெற்றி வாகை சூடுகின்ற சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வாகை சூடுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் வருமானத்தில் தடை இருந்ததுன்னா அந்த தடையெல்லாம் விலகிறதுனால உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷ மழை பொழிகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்குது. இதில் அக்டோபர் டு நவம்பர் மட்டும், அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மட்டும் உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு பல்க் அமௌண்ட்டு உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது வந்து சிம்ம ராசிக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை இருக்கும். ஆனால் நிறைய பேசுவீங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பேசுவீங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வந்துகிட்டே இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கும். ஆனாலும் அது வந்து பிரிவை ஏற்படுத்தாது, மனசுக்குள்ள பாதிப்பை கொடுக்கும். மனசில் வலி இருக்கும். இவன் இப்படி பேசிட்டானே, என் பையன் இப்படி பேசிட்டானே, என் பொண்ணு இப்படி பேசிட்டாலே, என் தம்பி இப்படி பேசிட்டானே, நான் இவனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன், புலம்பும் தெரியுமா? அந்த புலம்பல் தான் இருக்குமே தவிர குடும்பத்தில் பிரிவை தராது. அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் நன்மையை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர இந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் அது போடலையா, அந்த வீடியோ போடலையா, இந்த வீடியோ போடலையா, இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஆல் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல. இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான, நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும், உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது
டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.